இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Snapdragon 6th Gen 4 ப்ராசஸரோட 7000 mAh கிராஃபைட் பேட்டரி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், கிராஃபைட் VC கூலிங் சிஸ்டம், கிட்டத்தட்ட 8 lakh AnTuTu ஸ்கோரோட IP65 ரேட்டிங்கோட ஓப்போ K13 5G ஃபோன். இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெக் விக்கிஸ். இந்த ஓப்போ K13 5G ஃபோன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 16,000 17,000 ப்ரைஸ் ரேஞ்சில் விற்கிது. நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இதை விட கம்மியான ப்ரைஸில் கூட வாங்கிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 8GB RAM 128GB இன்பில்டு மெமரி வேரியண்ட். இதை தவிர இன்பில்டு மெமரியில் 256GB வேரியண்ட் ஒன்று இருக்குது. அது இதை விட 2,000 வந்து வித்தியாசம் வரும். அதோட நம்ம பார்க்க போகிறது வந்து ஐசி பர்பிள்ன்ற ஒரு கலர். இதை தவிர ப்ரீசம் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஒன்று இருக்குது. அதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை மேலே ஐ பட்டன் கீழ் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு யூசர் கைடும் சிலிக்கான் பேக் கவரும் வருது. யூசர் கைடோட பின்பக்கம் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. பேக் கவர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம். அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறது சீக்கிரத்துலேயே வந்து மஞ்சள் பிடிச்சி அதை யூஸ் பண்ண முடியாதபடி ஆயிரும். இந்த மாதிரி சிலிக்கான் கவர் கொடுக்கும்போது ஒரு சில மாதத்துக்கு தேவையில்லாமல் நம்ம ஒரு பேக் கவர் வாங்குறதுக்கு செலவு குறையும். ரெண்டாவது, அந்த கேமரா பம்புக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் கொடுத்துருக்காங்க. சில அதுலேயே டிஃபால்ட்டாக வர்ற சிலிக்கான் பேக் கவரில் இதெல்லாம் இருக்கிறது இல்லை. ஃபோன் பேக் பேனலோட பர்பிள் கலரோட இது மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓப்போ K13 ஃபோனே வருது. 7000 mAh கிராஃபைட் பேட்டரி இருந்தாலுமே இந்த ஃபோனோட வெயிட் வெறும் 210 grams தான் இருக்குது. இந்த ஃபோனில் IR பிளாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக இன்ஃப்ராரெட்டில் ஒர்க் ஆகிற உங்கள் வீட்டில் இருக்க டிவைசஸ் ஃபுல்லாக கண்ட்ரோலும் பண்ண முடியும். கொஞ்சம் என்ட்ரி லெவல் ஃபோன்னு பார்க்காம பின்னாடி இருக்க பர்பிள் கலரை அப்படியே விடாமல் அப்படியே லைட்டாக வந்து கிளார் அடிக்கிற மாதிரி ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பின்னாடி 50+2 MP AI கேமரா, டெப்த் சென்சார், ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து கார்ட் செப்பரேட்டுக்கு கீழே சார்ஜரும் அதுக்கான வயரும் கொடுத்துருக்காங்க. இந்த 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரை வச்சு 7000 mAh பேட்டரியை 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். 1/2 மணி நேரத்தில் 62% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போ கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து ஃபோனோட கேபிளை நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இது USB-A to USB-C டைப் கேபிளாக இருக்குது. அடுத்து பாக்ஸ்குள்ளே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 9 5G பேண்ட் இருக்குது. அதனால் ஏர்டெல், 5G, வோடாஃபோன் எல்லா 5Gலேயும் பக்காவாக சூப்பராக ஒர்க் ஆகும். 1 year ஃபோன் வாரண்டியும் 6 month அசசரிஸ் வாரண்டியும் இருக்குது. இப்போ ஃபோன் ஆன் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து இனிஷியல் செட்டப்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து ஆட் போடட்டுமா, நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாவெலாம் கூகுளுக்கு அனுப்பட்டுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. பாட்டத்தில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்காங்க. லைட்டாக மேலே ஏற்றி வச்சுருந்தா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கடைசி செட்டப் அப்போ வர்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நல்லா படித்து பார்த்து ஆஃப் பண்ணுங்கள் மேக்ஸிமம். இது ஆட்டோ அப்டேட்டு நிறைய கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபஸ்ட் தடவை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஃபோனை யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து சர்ச்சில் தேடி பிடிச்சி அந்த செட்டிங்ஸில் மாற்ற வேண்டிய தேவை இருக்காது. இந்த ஃபோன் Android 15 பேஸ்டு ColorOS 15ஓட வருது. இந்த ஃபோனில் Snapdragon 6th Gen 4 ப்ராசஸர், லேட்டஸ்ட் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட AnTuTu ஸ்கோர் 8 lakh கிட்ட வருது. 6.67 inches AMOLED டிஸ்பிளே இருக்குது. 128 ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1200 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்துலேயும் வந்து கொஞ்சம் பிரைட்டாக பார்க்குற மாதிரி விசிபிளாகவே இருக்குது. ஃபோனோட பாட்டத்தில் ஸ்பீக்கர், C டைப் சார்ஜிங் போர்ட்டு, சிம் போர்ட்டு எல்லாமே இருக்குது. லெஃப்ட் சைட் பவர் பட்டனும் வால்யூம் அப் டவுன் கீயும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் மேட் ஃபினிஷில் வந்து கர்வியாக கொடுத்துருக்காங்க. பர்பிள் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதில் கொடுத்துருக்க டிசைனும் நல்லாயிருக்கு. 50+2 MP AI கேமரா, ஆம்னிவிஷன் 50 D40 கேமரா சென்சாரோட வருது. டெப்த் சென்சார் இருக்குது, ப்ளஸ் ஃப்ளாஷோடு இருக்குது. கேமராவோட டிசைன் வந்து நம்ம எப்பயும் பார்க்குற கேமரா டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஃபோனோட திக்னஸ் 8.45 mm இருக்குது. 7000 mAh பேட்டரினால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. டாப்பில் IR பிளாஸ்டரோட நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. சோனி IMX 480 சென்சாரோட 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டச் நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. ஈரக்கையை வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பிளாஷ் டச்ன்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க ப்ளோட்வேர்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்ஸை வந்து அவங்களே ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபோனோட கர்னஸ் காவியாக இருந்தாலும் இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான். பாட்டத்தில் பெசல் லைட்டாக எட்டி பார்க்குது. நார்மல் யூசேஜில் இதில் இருக்க 7000 mAh கிராஃபைட் பேட்டரி 2 நாளைக்கிட்ட சார்ஜ் நிற்கும். 5 வருஷம் வரைக்கும் இந்த பேட்டரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போ கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் ColorOS சிம்பிள் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. அனிமேஷன்லாம் ஸ்மூத் அண்ட் ரிஃபைனாக ஒர்க் ஆகுது.
டிஃபால்ட்டாகவே உள்ள ஏஐ ஃபீச்சர் நிறையா கொடுத்துருக்காங்க. ஏஐ கிளாரிட்டி என்ஹான்சர், ஏஐ எரேசர், ஏஐ சன்பிளர், ஏஐ ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸை நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. செட்டிங்ஸில் ஹிடனாகவும் நிறையா ஃபீச்சர் இருக்குது. எடிட் பண்ணி நம்ம தேவைன்னா அதை மேலே தூக்கி போட்டுக்கலாம். 20,000 மேலே கிடைக்கிற ஃபோன்களில் இருக்கிற ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 ப்ராசஸரை விட இந்த ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் கிட்டத்தட்ட 8 lakh கொடுத்துருக்காங்க. சார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸர், இந்த மாதிரி பெரிய சைஸ் பேட்டரி, ஸ்டூடியோ ஸ்பீக்கர், கிராஃபைட் விசி கூலிங் சிஸ்டம், நல்ல டிஸ்பிளே இதில் இருக்கனால உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். குறைகள்னு பார்த்தீங்கன்னா IP69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம இப்போ பண்ணுறது அன்பாக்சிங் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். இதோட ரிவ்யூஸ்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது இது லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கு இதில் வந்து கிராஃபைட் விசி கூலிங் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி பேட்டரி வந்து 7000 mAh பேட்டரி மாதிரியே தெரியல, சீக்கிரம் வந்து ட்ரைன் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து குறைப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் இது பெஸ்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. சில பேருக்கு அது குறையாக தெரியலாம், எனக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. ரியர் கேமரா 50 MP ஆம்னி விஷன் 50D40 கேமரா சென்சாரோட வருது. இது சோனி IMX கேமரா சென்சர்ஸை விட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னாலுமே கொஞ்சம் பெட்டர் லுக்கிங் ஃபோட்டோஸ் தருது. இந்த 16,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு பெட்டர் கேமரா, பெட்டர் ஆப்ஷன்னே சொல்லலாம். ரியர் கேமரா 4K 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வீடியோ சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா 1080 பிக்சலில் 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் தான் வீடியோ சப்போர்ட் பண்ணுது. கேமராவில் இருக்க அதர் ஆப்ஷனாக ஸ்லோ மோஷன், பேனராமிக், டாக்குமெண்ட் ஸ்கேனர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ரியர் கேமராவில் எடுத்த வீடியோ சாம்பிள் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். கலர் எதுவும் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி கொடுக்காம நம்ம பார்க்கும் போது என்ன தெரியுமோ அதே தான் வந்து கேமராலையும் காமிக்குது. டெப்த்தும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. $20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிற மற்ற ஃபோனோட கேமராவோட அதோட கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ ரியர் கேமரா எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபோட்டோ எடுத்தது ஈவினிங்கிறனால கலர் டோன் எல்லோவாக இருக்குது. கம்ப்ளீட்டாக ஜூம் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி வருது. MP செல்ஃபி கேமராவோட ஃபோட்டோஸும் நல்லாவே இருக்குது. அரௌண்ட் 15,000 ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஓப்போ K13 ஃபோனோட Amazon Flipkart லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்குமே டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.